பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களுக்கு திரும்பி வருவேன். ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வரதான் போகிறார். அவர் வரும் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிறிஸ்துவுக்கு நேராக, பிதாவின் சித்தத்துக்கு நேராக நம்மளை அனுதினமும் நடத்தி கொண்டு வர ஆவியானவரே நம்ம சார்ந்து இருக்கணும். ஏன்னா அவர் பிதாவின் சித்தம் என்ன என்றும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம மூலியமாக எப்படி உயர்த்தணும், பரிசுத்த ஆவியானவரை எப்படி அவர் வல்லமையினால் நம்மளை நிரப்பி நம்மளை கொண்டு அவர் செய்கிற அற்புதம் அடையாளங்கள் நிமித்தம் தேவநாம மகிமைப்படும்படியாக நம்மளை விட்டு கொடுக்கறச்சே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரச்சே, அப்போ நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ என்னிடத்தில் வந்து சேரு, அதாவது நல்ல வேலையை செய்து முடித்தார், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தாங்கிற அந்த பேரை ஆவியானவர் தான் நமக்கு வாங்கி தர முடியும். அவரோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கச்சு. அப்படிப்பட்ட ஆவியானோட உதவியை நாடுங்க, ஒத்தாசையை நாடுங்க. இயேசு கிறிஸ்து வரச்சு அவர் சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு நம்மளை கூப்பிட அந்த சர்டிஃபிகேட் நமக்கு வாங்கணும்னா ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நம்ம துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாங்கள் உண்மை உத்தமமாக நடக்க, பிதாவின் சித்தத்தின்படி இங்கே எல்லா காரியங்களையும் செய்ய, இயேசுவின் நாமம் எங்கள் நிமித்தம் மகிமைப்பட, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையை மற்றவர்கள் காணும்படி எங்களை கொண்டு நீர் கிரியை செய்வீராக. எங்களுக்குள்ள உள்ளான மனிதனை புதுப்பித்து தருளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் வாழும்படி, உம்மை எந்த இடத்துலையும் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு, உம்மை சித்தத்தை செய்ய உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நாளுக்கு நாள் வளர ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, உம்முடைய அன்புனால நிரப்புங்க. ஆவியானவரே, பிதாவின் சித்தத்தினால அவர் வைத்திருக்கிற அந்த சித்தத்துக்கு நேராக நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆவியானவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா பிதாவின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னு ஆவியானவர் உணர்த்தி அந்த நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.